ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் பிரசாதமாக அவல் லட்டு ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த அவல் லட்டு டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே பிரசாதமாக நம்ம செஞ்சு படிச்சிடலாம். ரொம்பவே ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அவல் லட்டு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். இந்த லிஸ்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். அவல் லட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அவலை நல்லா வறுத்துக்கலாம். நான் இன்னைக்கு சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். வெள்ளை அவலை காட்டிலும் சிகப்பு அவல் ரொம்பவே ஹெல்தி. இந்த அவல் கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால் ஒரு 3லிருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். கலர் எதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாது. நல்லா சூடாகிற வரைக்கும் மட்டும் இதை வறுத்துக்கிட்டாலே போதும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. நல்லா சூடாகி வந்திருக்கு. நீங்கள் கையில் இந்த மாதிரி தொட்டு பார்த்தாலே தெரியும் நல்லா சூடாகிருக்கும். இப்போ இதை ஓரளவு ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் சேர்த்துட்டு ரவை பக்குவத்துக்கு இதை அரைச்சிக்கலாம். இப்போ அடுத்ததாக சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு. உங்களுக்கு இனிப்பு இன்னும் அதிகம் வேணும் அப்படின்னா நீங்கள் 3/4 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சர்க்கரை எல்லாம் கரையிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா லைட்டாக இந்த மாதிரி ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கிறப்பவே இதை மீடியம் ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சிருங்க. அதுக்கு மேலே இதை கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே நம்ம கொரப்பாக அரைச்சி வச்சிருக்கிற அவல் பவுடரையும் சேர்த்துக்கலாம். இந்த அளவு பக்குவத்தில் இருக்கணும். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் சரியாக அரைப்படாமையும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இதில் பாகுல சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் தான் இதை வேக வைக்க போகிறோம். சிகப்பாவல் நார்மலாகவே கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால நல்லா அரைச்சிட்டிங்க அப்படின்னா தான் இந்த சக்கரை பாகோட சேர்ந்துட்டு சீக்கிரமே வெந்து வரும். இல்லை அப்படின்னா ஒரு சில பீசஸ் வேகாது. இந்த மாதிரி இதை சக்கரை பாகில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. நீங்கள் சேர்த்த உடனே இது நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வந்துடும். ஓரளவுக்கு இந்த மாதிரி சுண்டி வந்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் தம்மில் அப்படியே விட்டுருங்க. அதுலேயே நல்லா மீதி இருக்கிற சக்கரை பாகை எல்லாத்தையும் இந்த அவல் நல்லா உறிஞ்சிரும். இப்போ பாருங்கள், சக்கரை பாகெல்லாம் சுண்டி நல்லா திக்காகி வந்திருக்கு. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்குது. இந்தளவு நல்லா திக்கானதுக்கு அப்புறமா இதில் ஸ்லைஸ் பண்ண பாதாம், பிஸ்தா, முந்திரி 3ஐயும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமுக்கு இதை கூட்டி வச்சிட வேண்டாம். இப்போ இதில் வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகி எல்லா அவளோடையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை லெவல் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா ஆற வச்சு மூடி வச்சிருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா இறுகி வந்துடும். இப்போ இதை நல்லா உடச்சி விட்டாலே நல்லா தூளாகி வந்துடும். இந்த மாதிரி தூள் பண்ணதுக்கு அப்புறமா நாம் இதை லட்டு பிடிக்க ஆரம்பிச்சா கரெக்டாக இருக்கும். கையில் லைட்டாக 1 டிராப்ஸ் அளவுக்கு நெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா அழகாக பால் ஷேப்பில் வந்துடும். நீங்கள் ரொம்ப இதை டைட்டாக இறுக்கி பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சக்கரை பாகில் தான் இதை வேக வச்சுருக்கோம் அப்படிங்கனால லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே இது நல்லா அழகாக உருண்டை ஷேப்பில் வந்துடும். இந்த மாதிரி நம்ம சக்கரை பாகில் செய்யும் பொழுது மேலே மட்டும் இல்லாமல் உள்ளேயும் நல்லா ஜூஸியாக இருக்கும். சாப்பிடும் பொழுது ரொம்ப ட்ரையாக இருக்காது. இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்தி, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரொம்ப சிம்பிளான அவல் லட்டை இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு உங்கள் வீட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல்லையே நிறையா பிரசாதம் ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.